ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐஸ்வர்யா டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடிச்சிருக்கிற லால் சலாம் படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா இருந்த ஊரை சுடுகாடை ஆக்கிட்டீங்களேடா அப்படின்ற டயலாக்கோட கிரிக்கெட் மேட்ச்சு, கத்தி சண்டை, வெட்டுக்குத்து, ஊர் கலவரம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ படத்தில் நிறைய வன்முறை காட்சிகள் அண்ட் எமோஷனல் காட்சிகள் இருக்க போகுது அப்படின்றது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா, அந்த தேர் திருவிழாவில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்சு அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் நடக்கிற கலவரம் அப்படின்ற மாதிரி தான் அடுத்தடுத்த ஃப்ரேமில் காட்டியிருக்காங்க. அடுத்ததாக விஷ்ணு விஷாலை பொறுத்தவரை ஒரு கிராமத்தில் இருக்கிற கிரிக்கெட் பிளேயராக காட்டியிருக்காங்க. அதே சமயம் குடிச்சிட்டு ஊருக்குள்ளே வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு யங்ஸ்டராக காட்டியிருக்காங்க. அண்ட் அவருக்கு நிறைய லவ் சீன்ஸ் இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அடுத்ததாக காமெடி ஆக்டர் செந்தில் அவர்களை பூசாரி கேரக்டரில் வித்தியாசமாக காட்டியிருக்காங்க. ஒரு எமோஷனல் டயலாக்கோட பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க. சரி, எங்கடா இன்னும் தலைவரை காட்டலையே அப்படின்னு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரெய்லரோட மிட்ல தான் பாம்பே பாட்ஷா பாய் கெட்டப்பில் சூப்பர் ஸ்டாராக காட்டியிருக்காங்க. ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட தான் அவரோட என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க திருவண்ணாமலை அண்ட் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் எடுத்திருக்காங்க. குறிப்பாக ட்ரெய்லரில் நம்ம பார்க்கக்கூடிய தேர் திருவிழா காட்சிகள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செட்டு தான். பட் அதை பார்த்தா செட்டு மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு ஒரிஜினலாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக நடந்த லால் சலாமோட இன்டர்வியூவில் ஒரு ஊரில் தேர் திருவிழா நடக்குது. அப்போ அங்கே ஒரு கிரிக்கெட் மேட்சும் நடத்துகிறாங்க. அந்த கிரிக்கெட் மேட்சால் சில பிரச்சனைகள், கலவரங்கள், அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் அண்ட் மத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் படத்தோட ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்னு படத்தோட டைரக்டர் ஐஸ்வர்யாவே ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னதே தான் இந்த ட்ரெய்லர்லயும் இருக்கு. ஸோ இதே தான் படத்துலயும் இருக்க போகுது. பட் அவங்க சொன்னதை விசுவலா எப்படி காட்டியிருக்காங்க, எப்படி பிரமிக்க வைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் படம் ஹிட்டா பிளாப்பான்னு தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் நிறைய இடங்களில் விக்ராந்தை காட்டவே இல்லை. பட் விஷ்ணு விஷாலை அதிகமாக ஃப்ரேமில் காட்டியிருக்காங்க. ஸோ மேபி சஸ்பென்ஸாக ஏதாவது படத்தில் வச்சுருக்காங்களா அப்படின்றது படம் பார்த்தா தான் தெரிய வரும். தென் ஆக்ஷன் சீன்ஸ் படத்தில் அதிகமாக இருக்கும் போல் பொதுவாக ஒரு ஹீரோ இருக்கிற படத்துலேயே 3-4 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த லால் சலாம் படத்தில் ஒரு 6-7 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ட்ரெய்லரில் அப்படி தான் காட்டியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லரை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்க போது, படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் காட்சிகள் இருக்குமா இல்லையா அப்படின்றது படம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ இன்னும் 2 நாளில் லால் சலாம் படம் உலக திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படம் எப்படி இருக்கு, படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, படம் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பற்றி லால் சலாமோட ரிவ்யூ வீடியோவில் பார்ப்போம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.